வாசிங்க மறுபடியும். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள் என்ற வார்த்தையின்படியே கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். அதை தொடர்ச்சியாக இந்த நாளில் பார்ப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவனாகிய கர்த்தராமே எங்களோடு பேசுகிறது நான் அல்ல, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை இந்த நாளிலே நீ கொடுக்கிற என்ற விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நாமே இந்த நாளில் எங்களோடு இடைப்படுவீராக. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் தாய் உருவாகும் முன்னே சொல்லை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவனுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவனுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. பரலோக பிதாவே, நன்றி சேர்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிறார். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து தாழ்த்துறோம். இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த நாளிலே கூட நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். நம்பிக்கை என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நமக்கு ஒரு காரியம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை. விசுவாசத்துக்கும் அது பொருளாக காரணமா இருக்கிறது. விசுவாசத்தினாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவனும் விசுவாசம் இல்லாமல் எந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினாலே நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமா இருக்கணும். நம்பிக்கை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் திறந்த வாசல் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிய பொழுது என் வாயிலே இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. சோர்ந்து போகிறவர்களுக்கு தேவ வார்த்தை ஒரு பலனா இருக்கிறது. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எத்தனை பேரு ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு ஜெபிக்க ஆசை? ஜெப குறிப்பு சொன்னா நமக்கு காதை கேட்காத போல இருக்கிறோம். இப்ப தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. இந்த சந்தர்ப்பங்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது ஜெபிக்கணும். ஜெபிச்சாதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தேவன் இந்த கொடுத்த வாய்ப்புகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. எங்க சபையில எல்லாம் இப்படி ஒரு ஜெப குறிப்பு சொன்னா, ஒரு ஜெப குறிப்பு 4 பேர் ஜெபம் பண்ணுவாங்க. யாரு ஜெபம் தொடங்குறாங்க, யார் முடிக்கிறாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு போட்டி நடக்கும். இன்னைக்கு நம்ம ஜெபத்துல, நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் எப்பொழுதும் எப்படி இருக்குனுங்க, நமக்குள்ள ஜெபம்
உறுதியா இருக்கணும். ஜெபம் எந்த காரியம் எந்த சூழ்நிலையானாலும் நம்ம ஆயத்தமா இருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். போன வாரத்துல நம்ம பார்த்தோம், ஒரு உவமை குறித்து பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்கு ஒரு உவமையாக சொன்ன கதையை குறித்து பார்த்தோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 1 தொடங்கி 14ஆம் வசனம் வரைக்கும் 2 உவமைகள் அந்த இடத்துல நாம் வாசித்து அதை தியானித்தோம். இந்த 2 சம்பவங்கள் எதை குறிக்கிறது என்றால், ஒரு ஏழை விதவை ஒரு இரக்கமே இல்லாத மனிதனிடத்துல போய் தன் குறைகளை சொல்லி அந்த மனிதனிடத்துல பெற்றுக்கொள்ள ஒரு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த பொழுது, அவன் யாருக்குமே இணங்காதவன், யாரையும் மதிக்காதவன், யாருக்கும் உதவி செய்யக்கூடாத ஒரு கல்லான ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய கல்லையே அந்த ஏழை விதவை போய் கரைக்க முடியுமானால், நாம் கேட்கிற காரியங்களை நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு செய்யாது இருப்பாரோ? ஹல்லேலூயா. இப்போ உலக பிரகாரமான தந்தை தன் பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்க நினைக்கும் பொழுது, நம்முடைய பரமபிதா நமக்கு கொடுக்காது இருப்பாரா? நமக்கு உதவி செய்யாது இருப்பாரா? நம்முடைய சூழ்நிலைகள் அவர் அறியாமல் இருப்பாரா? இன்னைக்கு அநேகருக்கு பலவிதமான யோசனைகள், பலவிதமான சிந்தனைகள். நம்முடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் நடக்குமா, நமக்கு இது கிடைக்குமா, இதெல்லாம் நம்ம ஜெபிச்சு எங்க நடக்க போகுது என்பது அநேகருடைய காரியம். விசுவாசம் இல்லாத ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குமா? எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு ஜெபம். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். எந்த காரியத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார்கள். சிறு பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் உடனே பதில் கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா நம்ம எல்லாம் பெரியவங்க நம்ம நினைச்சு கொண்டிருக்கோம். நம்ம எல்லாம் யாரு? குழந்தைங்களுக்கு தான் ஆண்டவர் ஜெபம் பதில் கொடுப்பார். நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தருடைய பார்வையில நம்ம எல்லாம் யாருங்க? நம்ம எல்லாம் குழந்தைங்க தாங்க. அப்ப நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? பதில் கொடுப்பார். நாங்க ஊர்ல நான் கல்யாணம் திருமணமாகி எனக்கு 3 குழந்தைகள் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது நாங்க ஒரு சின்ன ஒரு வீட்டுல இருந்தோம். அது எங்க வீடு தான். அந்த வீட்டுல எந்த ஒரு வசதியும் இல்லை. அப்போ நான் ஒரு பெயிண்ட் வேலை செய்து கொண்டிருந்தேன். எங்க வீட்டுல எந்த ஒரு டிவியோ ஒரு ஃப்ரிட்ஜோ எந்த அந்த காரியங்கள் எதுவுமே இல்லை. இப்போ என் பிள்ளைங்க டிவி பார்க்கணும், பக்கத்து வீட்டில் தான் பார்க்கணும். அப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது என்னுடைய பெரிய மக இது ஜாம் பண்ணணும். ஆண்டவரே சப்பா எங்கள் வீட்டுக்கு டிவி வரணும், எங்கள் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வரணும் அப்படின்னு ஜாம் பண்ணோம். எங்களுக்கு இது ஒரு விளையாட்டாக இருக்கும். சரி ஆண்டு இதை சின்ன பிள்ளை ஆசைக்கு ஜாம் பண்ணுது. பிடிக்கும் பொழுது ரொம்ப நாள் இல்லை. அப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் ஸ்டவ்வில் தான் பம்பு ஸ்டவ் நல்லா பார்த்துருப்பீங்களா, சீமெண்ணெய் ஊற்றி செய்வது, அந்த ஸ்டவ்வில் தான் சமைப்போம். அப்போ எங்கள் மகள் ஜாம் பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் வரணும், எங்கள் வீட்டில் டிவி கலர் டிவி வாங்கணும், எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு வரணும், எல்லா மாதிரி நாங்களும் அப்படி ஆகணும்னு அந்த பிள்ளை ஜாம் பண்ணுது. சரி ஆண்டவர் இதை என்னைக்கு கொடுப்பாரோ கொடுக்கட்டும் அப்படின்னு நாங்களும் ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்போது நான் பெயிண்ட் வேலை செய்யும்போது எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சது, ஒரு வேலை. அந்த வேலை ஒரு பெரிய ஆஃபீஸ், இந்த கொர்லான் பெட்டு எதுவும் கேள்விப்பட்டுக்கிறீங்க, நம்ம எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இந்தியாவில். அது அந்த பெட்டு கம்பெனியில் எனக்கு ஒரு ஆஃபீஸில், அந்த ஹெட் ஆஃபீஸில் ஒரு வேலை எனக்கு கிடைச்சது. அந்த ஆஃபீஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணி பாலிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ அந்த வாய்ப்பு நான் போய் செய்யும்போது நான் எதிர்பார்த்தது ஒரு சின்ன காரியம் தான், ஒரு சின்ன விஷயத்தை எதிர்பார்த்துட்டு போய் செய்தேன். அப்போது எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஒரு 5 நாள் நாங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து முடிச்சிட்டோம். அப்போது முடித்து அந்த வேலைக்கு உண்டான மெஷர்மெண்ட் எடுத்து கொடுனாங்க. நீங்கள் எவ்வளோ செஞ்சுக்கிறீங்க அதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து அளவு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த வேலைக்கு உண்டான அளவெல்லாம் எடுத்து கொடுத்தேன். நான் எதிர்பார்த்தது எல்லாம் போக நமக்கு கொஞ்சம் கிடைச்சா போதுன்னு சொல்லி நான் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி யோசித்தேன். அப்போ எல்லாத்தையும் எடுத்து கனெக்ட் பண்ணி நான் கனெக்ட் பண்ணி எல்லாம் முடிச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தா அது பயங்கரமான ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போ எத்தனை போய் கொடுத்தேன். நம்ம என்ன சொல்லுவாங்கல்ல, இவ்வளோ 5 நாள் வேலைக்கு இவ்வளோ அமௌண்ட்டை நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கு என்ன பிரச்சனை ஆகுமோ என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு பக்கம் பயம். சரி இருந்தாலும் கொண்டு போய் கொடுத்துட்டேன், விசுவாசத்தோடு கொடுத்துட்டோன்னா. அப்போ அவங்க என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நீங்கள் என்னென்ன வாங்கினீங்க, என்னென்ன செலவாச்சுனாங்க. இப்போ மாட்டிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் கொடுத்துக்கிற அமௌண்ட் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அப்போ அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், சரி இதை எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் பில்லு எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்த உடனே
அவங்க பார்த்து ஓகேன்னு எனக்கு ஒரு செக் எழுதி கையில் கொடுத்துட்டாங்க. அந்த செக்கில் வந்து நாங்கள் செய்த கணக்கு வந்து பார்த்தா ஒரு 5 நாள் சம்பளம், எல்லாருடைய 5 பேருக்கு சம்பளம் பார்த்தா கூட அப்போல்லாம் வந்து 60 ரூபாய் ஒரு ஆளுக்கு சம்பளம். நான் சொல்றது வந்து 1998 97 அந்த மாதிரி வருஷத்துல அந்த சம்பளம் வந்து 60 ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்படி பார்த்தா கூட ஒரு 3000 4000 நான் கொடுத்தது 40,000 ரூபாய் பில்லு எனக்கு பாஸ் ஆயிடுச்சு. அந்த பாஸ் ஆன உடனே நான் என் கூட வேலை செஞ்சிருக்கலாம் அதிகமான சம்பளம் கொடுத்துட்டு என் பிள்ளை என்னென்ன ஜெபம் பண்ணிச்சோ அதெல்லாம் கர்த்தர் வாங்க செய்தார். அப்போ இதுக்கு என்னன்னா, இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பிள்ளை ஜெபிச்ச அந்த ஜெபம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா என்று அநேக பேர் யோசிக்கிறோம். நம்ம அநேக உதாரணங்களை பார்க்கிறோம். எலியா வந்து அவர் பசிக்குது என்று சொல்லி எங்கேயும் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாத ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நம்முடைய தேவனாய கர்த்தர் என்ன செய்தார், காகத்தை கொண்டு அந்த மனுஷனை போஷிக்க முடியும். ஆனா நம்ம ஜெபம் நம்ம வாழ்க்கையில ஒரு மாறுதலை உண்டு பண்ணும். ஜெபத்தினால நம்ம எவைகளை கேட்கிறோமோ அவைகள்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க. நான் இந்த உதாரணத்தை ஏன் சொன்னேன்னா, இது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விசுவாசத்தை உண்டு பண்ணுது. அப்போ நான் எதுதாலாம் என் வீட்டுக்கு தேவை என் மகிட்ட சொல்ல வேண்டிய ஜெபம் பண்ணி ஆண்டவர் பண்ணுவாரு, கொடுப்பாரு. அப்போ நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும். அப்ப நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார், நம்ம ஜெபத்தெல்லாம் அல்பமா தள்ளுவார் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க கூடாது. இன்றைக்கு வாசித்த அந்த சங்கீதத்தை நம்ம வாசித்து பார்ப்போம். கடைசி 2 வசனங்களை வாசிப்போம். 66வது அதிகாரத்தை சங்கீதம் 66 19 20 வாசிங்க. மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஒரு சிலர் நினைக்கிறோம், நாங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டாரு. நாங்க இவ்வளவு நாள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும், அந்த காரியம் இன்னுமே என்ன செய்யல, நடக்கல, ஆண்டவர் எனக்கு செய்யல, கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு கொண்டு இருக்கிறோம். மெய்யாக தேவன் என் ஜெபத்தை என்ன செய்தாராம், என் ஜெபத்தை கேட்டார். அவர் நிச்சயமாகவே அநேகர் நினைக்கிறவங்க முட்டி போட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பாரு, நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை தான் கேட்பாரு, இல்ல நெருக்கமான சூழ்நிலை ஜெபிக்கும் போது தான் ஜெபத்தை கேட்பாருன்னு நீங்க எந்த நிலைமையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் அந்த கர்த்தர் என்ன செய்வாராம், செவி கொடுப்பார். அப்ப நம்ம நீங்க உட்கார்ந்து ஜெபிச்சாலும் சரி, நடந்துகிட்டு ஜெபிச்சாலும் சரி, இல்ல படுத்துக்கிட்டே உங்களால நடக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியாது, படுத்த படுக்கையிலே இருந்தாலும் அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு நமக்கு என்ன செய்வாராம், பதில் கொடுக்க தேவன் உண்மை உள்ளவரா இருக்காங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் பதில் கொடுப்பாரானால் நமக்கும் அவர் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். 20ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஜெபத்தை தள்ளாமலும் தம் கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. என் ஜெபத்தை அவர் என்ன செய்ய மாட்டாரா, கர்த்தர். நிறைய பேர் இன்னைக்கு நினைச்சு, ஆண்டவரே எனக்கு என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க தெரியல. என் பிள்ளைக்கு 2 வயசுல என்ன ஜெபம் நாங்க போய் கிளாஸ்ல சேர்த்து விட்டோம். நாங்க இல்ல அந்த பிள்ளைக்கு டியூஷன்ல போய் ஜெபிக்கிறதுக்கு கத்து கொடுத்தோமா, இல்ல. நம்ம வாயில என்ன வார்த்தை வருதோ, ஒரு அப்பா கிட்ட எப்படி ஒரு பிள்ளை கேக்குதோ அந்த மாதிரி ஒரு குழந்தை கேட்கும் பொழுது நாமும் புதுசா இருக்கிறோம், எனக்கு ஜெபிக்க தெரியாது, நான் ஜெபிக்கிறது எப்படி கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் ஒருத்தர் கத்து கொடுத்து அதை கத்துக்கிட்டு செய்யறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க உங்க வாயில உங்களுக்கு என்ன வார்த்தை வருமோ, என்ன வார்த்தை தெரியுமோ அதை கேட்டு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உண்மையாகவே அந்த ஜெபத்துக்கு என்ன செய்வாராம், பதில் கொடுப்பாருங்க. அவர் நம்முடைய ஜெபத்தை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, தள்ள மாட்டாரு. எந்த நிலைமையில அவர் கூப்பிட்டாலும், எந்த சூழ்நிலைமை ஜெபித்தாலும் அவர் பதில் கொடுக்கிறதுக்கு தாமதம் ஆகுமே தவிர அவர் நம்முடைய ஜெபத்தை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்பொழுது எப்படி இருக்கணும், நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஜெபம் கேட்கப்படும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். எப்படி ஒரு விவசாயி தன் நிலத்துல பயிரிட்டு அந்த பயிர் நிச்சயமாக முளைச்சு அது விளைந்து அது 20, 30, 60, 100 பலன் கொடுக்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்களோ, நாமும் ஜெபிக்கும் பொழுது அப்படிதான் என்ன செய்யணும், காத்திருக்கணும். நமக்கு ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்கணும், கேட்ட உடனே காரியங்கள் நடக்கணும். அப்பதான் நம்ம கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஜெபத்தின் நிமித்தமாகவே ஒரு பலனை கொடுப்பார்கள் விசுவாசிக்கிறேன். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
5ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான் செய்கிற ஜெபம் எப்படி ஆயிருக்கிறதா? மிகுந்த பலனுள்ளதா இருக்கிறது. ரொம்பவும் பலனுள்ளதா இருக்கு. நம்ம ஜெபம் எப்படி இருக்கும்? நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? நம்ம யார் பிடிக்கலையோ அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஜெபிக்கவே மாட்டோம். ஆண்டவரே சீக்கிரமா இவருக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே, இவர் எனக்கு ரொம்பவும் தீமை செய்கிறார் அப்படின்னு நம்ம நினைப்போம். நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபத்துக்கு அதிக பலன் உண்டு. அப்போ நம்ம ஜெபத்துக்கு அதிகமான பலன் இருக்குது, நம்ம இன்னும் அறியாமலே இருக்கோம். நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் எவ்வளவு ஒரு பதில் கொடுக்கிறார், நம்முடைய ஜெபம் எவ்வளவு பலம் உள்ளதா இருக்கிறது என்று இன்னும் அநேகரை அறியாதவர்களாக இருக்கிறோம். நாம் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடணும். முதல்ல நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா முதல் நம்ம குறை குற்றங்கள் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிடணும். அநேகர் நினைச்சுக்கொள்ளணும், நம்ம ஏன் முழங்கால் படிக்கிறோம்னா நம்ம தாழ்த்தினோம், நம்ம முற்றிலுமாக ஒன்றுமே இல்லை, நான் ஒரு குப்பையான ஒரு மனுஷன் ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நான் எதுக்குமே தகுதி இல்லாத ஒன்று என்று நம்ம அறிக்கை இடும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்வாராம்? கர்த்தர் நம்முடைய எல்லா குறைகளையும் மன்னித்து நம்ம என்ன செய்வார்? அவரு நம்மை உயர்ந்த அடைக்கத்தில் கொண்டு வர உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்ம யார் மேலேயாவது கசப்பு இருக்கா, யார் மேலேயாவது கோபம் இருக்கா, யார் மேலேயாவது எரிச்சல் இருக்கா, யார் மேலாவது பகை இருக்கா, அந்த பகையெல்லாம் நம்ம என்ன செய்யணுங்க? ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து அவைகள் மறப்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுப்பாரா இருக்கா. இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறோம் ஊழியக்கார் ஜெபிச்சா ஜெபத்துக்கு தான் கர்த்தர் பதில் கொடுப்பார், ஊழியக்கார் ஜெபிச்சா உடனே அற்புதம் நடக்கும்ன்றது இது வந்து நீங்க எப்படி உண்மைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் எப்படி உண்மையா ஏத்துக்கிறீங்க? சொல்லுங்க. ஊழியக்கார் ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்குமா? நீங்க ஜெபிச்சா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? இப்ப நான் சொன்னேன் ஒரு சாட்சி, என்னுடைய மகளை குறிச்சு, சின்ன பிள்ளைகளுடைய சத்தத்துக்கே ஆண்டவர் பதில் கொடுப்பாரானால் அப்போ உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? பதில் கொடுப்பார். அந்த பதில் அவரிடத்துல வரும் என்பதை நம்ம யோசிக்கணும். நமக்குள்ள நினைச்சுக்கிறோம் என் பிரச்சனை, என் போராட்டம், என் பாடு, இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் வருவது நல்லது. அப்பதான் நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும். அதே 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எலியாவை குறித்து சொல்லுகிறார். எலியா என்பவன் நம்மை போலவே அவருக்கு பல பாடுகள் இருந்தது. பல பாடுகள் என்பதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் எலியாவை சொல்றார், நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ என்ன செய்ய, புறப்பட்டு போ. எல்லாவற்றையும் கையில எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. சாப்பிட வழி இல்லை, தங்க இடம் இல்லை, மாத்திக்க துணி இல்லை, பணம் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒரு தனி மனுஷனுடைய வாழ்க்கைய நினைச்சு பாருங்க. இப்ப நம்ம எங்கேயாவது போகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? உடனே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திக்கோ, ஒழுங்குபடுத்திக்கோ. நம்ம 4 நாள் எங்க ஒரு இடத்துல போய் தங்குறோம்னா அதுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்து கொள்வோம்? ஒழுங்கு பண்ணிக்கின்னு 4 நாளைக்கு இருக்கிறோம்னா 6 நாளைக்கு உண்டான துணிமணிகளை எடுத்துக்கொள்வோம், நம்மளுடைய சாப்பிட தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வோம். ஆனா இந்த எலியா என்பவர் என்ன செய்யல? எதையும் கவலைப்படல. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். ஆனால் அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது? மழை பெய்யும்படிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியிலே மழை பெய்யவே இல்லைங்க. ஆனால் அவர் மறுபடியும் ஜெபம் பண்ண ஆரம்பித்த பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இந்த ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த அற்புதத்தை செய்வாரானால் ஒரு கூட்டமாக நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபத்துக்கு அதிகமான என்ன உண்டு? எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? அதிகமான பலன் இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். நமக்குள்ள முதல்ல என்ன செய்யணும்? அநேகருடைய ஜெபம் ஒரு விசுவாசம் இல்லாத ஜெபம். நம்ம ஜெபிக்கிறது, அதாவது நம்ம எதுல வேணாலும் கடன் கேட்கலாம்,
இதுல என்ன செய்யக்கூடாது? கடன் கேட்கக்கூடாது. எதுல கேட்கக்கூடாது? ஜெபத்துல. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? இது புரியுதா நான் சொல்றது? என்ன? நீங்க சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துட்டு எனக்கு பதிலா நீங்க சாப்பிடுங்க, உங்க சம்பளம் வாங்கிட்டு எனக்கு பதிலா நீங்க வச்சுக்கோங்க அப்படி எத்தனை பேர் கொடுப்பீங்க? அண்ணன் கொடுத்துட்டாரு. அதுல இருந்து ஒரு பைசா கூட யாரும் படக்கூடாது, ஒரு பீஸ் கூட யாரும் தொடக்கூடாது. ஆனா நீங்க எனக்காக என்ன செய்யுங்க? ஜெபம். ஜபத்தை மாத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நான் சந்தோஷமா கால் மேல கால் போட்டு வீட்லயே இருந்துட்டு நீங்க எனக்காக ஜபத்தை மாத்திரம் ஜபித்து கொண்டிருக்க. இந்த காரியம், இந்த ஜபங்கள்லாம் கேட்கப்படுமா? இந்த ஜபம் ஒரு நாள் செல்லுபடி ஆகாது. நம்ம கஷ்டத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, கண்ணீர் மத்தியிலே நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதுக்கு என்ன செய்வாராம்? பதில கொடுப்பாருங்க. நமக்காக யாரோ ஒருத்தர் ஜெபிப்பாங்க, நமக்காக யாரோ ஒருத்தர் உபவாசிப்பாங்க. நம்ம காசை கொடுத்துட்டா எல்லாமே நடக்கும்னா ஒண்ணுமே நடக்காதுங்க. இது நம்முடைய மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கலாமே தவிர, உங்களுக்கு வேண்டியவைகளை தேவனிடம் நம்ம தான் கேட்டு பெற்றுக்கொள்ளணுமே தவிர, நமக்காக யாரும் என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாதுங்க. இப்ப அநேகர் வந்து சொல்லுவாங்க, சபையில விசுவாசிங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எங்களுடைய சூழ்நிலை இப்படிப்பட்டதா காரியமா இருக்குது என்று சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு நாங்க அப்படி ஜெபிப்போம், ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. இது கர்த்தர் கேட்டு மனம் இறங்கி செய்யற காரியமே தவிர, நாங்க ஜெபிச்சதுனால எந்த ஒரு காரியமும் என்ன செய்யாது? நடக்காது. எங்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவன் உங்களுக்கு என்ன செய்வாராம்? அற்புதத்தை செய்வார். இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் அற்புதம் செய்யணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய சீஷர்களால் செய்ய முடியாதா? சொல்லுங்க. அநேகர் அப்படித்தான் நினைச்சாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவர்தான் அற்புதத்தை ரொம்ப செஞ்சு உலகத்துல பெரிய பிரசித்தி பெற்றவராக இருந்தாரு. ஆனால் அவர் மரித்து பரலோகத்தை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக சொன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்போ பேதுரு தாயின் கர்ப்பத்தில் பிறந்த நாள் முதல் சப்பானியாய் இருந்து பிச்சை கேட்டுக்கொண்ட ஒரு பிச்சைக்காரனுடைய கையை பிடிச்சு தூக்கி அந்த கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளும்படி அவர்கள் அவனை சுஸ்தமாக்கினார்கள் என்று சொன்னா, அந்த அற்புதம் எங்கிருந்து வந்தது? இயேசு எடுத்தது. எல்லா ஜனங்களும் இப்ப என்ன செய்தாங்க? பேதுரு ஒரு சாமியா ஆக்கிட்டாங்க. பேதுரு ஓடி போய் எல்லாம் பெரிய ஆள் ஆக்கிட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, பேதுரு நல்லா அந்த வசனத்தை வாசித்தா தெரியும், இதை செய்தது இல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற தேவனே அப்படி செய்தார். அப்போ நமக்குள்ள தேவன் இருக்கிறார், நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது என்று நாம் விசுவாசிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே அந்த காரியங்களை வாய்க்க செய்வார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்கணும்? முதலாவது அவருடைய கற்பனைகளை கை கொண்டு செய்கிறபடினால். நம்ம வந்து எல்லா ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம், ஆனா அவர் கர்த்தருடைய கற்பனைகள் நாம் என்ன செய்வதில்லை? கை கொள்வதில்லை. கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு நடப்போமானால் நம்முடைய ஜெபம் எதுவா இருந்தாலும் அதை அவராலே பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் அதை செய்வார் என்பதை நம்ம விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அற்புதம் நடக்கும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். நம்பிக்கை. இந்த பர்தேமி என்ற குருடனை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அந்த பர்தேமி குருடன் அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவன் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட ஆரம்பிக்கிறான். முன்பதாவது இயேசு தூரமா இருக்காரு அவன் கூப்பிட ஆரம்பிச்சான். இயேசு பக்கத்துல வந்துட்டார் என்று தெரிஞ்சவுடன் அவன் மிகுந்த சத்தமாக கூப்பிட ஆரம்பித்தான். முன்னில காட்டில அவன் இன்னும் என்ன செய்தானா? அதிகமாக கூட ஆரம்பிச்சான். அவனுடைய நோக்கம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என் சத்தம் இயேசுவின் காதுல கேட்டா எனக்கு அற்புதம் நிச்சயமா நடக்கும் என்று அவன் இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தான். அவனுடைய நம்பிக்கை நிறைவேறினதா நிறைவேறாமல் போனதா? நிறைவேறதுங்க. கர்த்தர் பார்த்தால் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிடும் பொழுது இதுவரைக்கும் இது கேட்காத ஒரு சத்தத்தை இயேசுவின் காதுல கேட்ட உடனே அவன் நின்றார். அந்த குருடன் என்ன செய்தாராம்? பார்வை கொடுத்தார். அப்போ தேவன் இப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் அற்புதம் செய்வார், இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர் உதவி செய்வார் என்று நம்ம நினைக்கிறது
தவறான காரியங்கள். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறாங்க. எல்லாருடைய ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுக்க உண்மை உள்ள தேவனா இருக்காரு. அதே 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5:14 வாசிப்போம். 14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். என்ன ஆயிடுங்க வாசி மறுபடியும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவரை நாம் பற்றி கொண்டிருக்கிற தைரியம். உண்மையாகவே ஒரு அப்பா இடத்துல கேட்டா அது எந்த மாதிரி காரியமா இருந்தாலும் நமக்கு என்ன செய்யும்? அது கிடைக்கும். அது எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி, சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று விசுவாசி. அநேகர் நம்ம சொல்றோம், காலையில ஏஞ்சினீங்கன்னா சரி கொஞ்ச நேரமாவது ஜெபம் பண்ணா, ஜெபம் என்பது எதை குறிக்குதுன்னா நம்முடைய தேவைகள், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்வாராம்? அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலையில ஜெபிக்கிற ஜெபம் ரொம்பவும் ஒரு விசேஷமானது. காலையில நம்ம ஒரு எந்த ஒரு டென்ஷன் இல்லாம ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்ட்ல ஏந்திரிப்போம். நமக்குள்ள எந்த ஒரு வீணான சிந்தனைகள் அந்த நேரத்துல இருக்காது. காலையில ஏஞ்சி நம்ம உலகால் பண்ணிட்டு ஜெபித்தோம்னா அந்த ஜெபம் ஒரு உற்சாகம் உள்ள ஜெபமாக இருக்கும். அப்போ நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறார். எலியா என்பவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்தார். அவருக்கு பிரச்சனைகள் இருந்தது, பாடுகள் இருந்தது, உபத்திரவம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா எல்லாமே இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறதுல, கர்த்தரை பற்றி கொள்ளுகிறதுல அவர் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை, குறையப்படவே இல்லைங்க. ஒரு மனுஷன் ஜெபித்து 3 வருடம் மழை பெய்யாது இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது 3 வருஷம் என்ன செய்யலாம்? மழை பெய்யல. அதே மழை 3 வருஷம் கழிச்சு ஜெபிக்கும் பொழுது மழை பெய்யுமானால் அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது? ஒரு பலன் உள்ளதாக, ஒரு உறுதியான ஜெபமாய் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கு? நம்ம யார் இடத்துலயாவது எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபிச்சுக்கங்க, எனக்காக யாராவது என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கிறோம். இது நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலைமையா இருக்கிறோம்? ஜெபத்துல நம்ம மற்றவர்களிடத்துல கடன் கேட்கிறவங்களா இருக்கணும். ஜெபத்துக்கு நம்ம செய்யக்கூடாது, கேட்க கூடாதுங்க. உங்க தேவை, உங்களுடைய சூழ்நிலைமைக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அது உதாரணத்தை நம்ம ஒரு வேதத்துல ஒரு பகுதியை வாசிப்போம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 38ஆம் அதிகாரம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையான உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அதாவது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது அமேசாவின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஒரு தீர்க்கதரிசி எலியா என்கிறவர் யாருங்க? தீர்க்கதரிசி. அவர் சொன்னா அது உண்மையாவே நடக்கும். அப்ப அந்த வார்த்தைய அவர் எசேக்கியாவிடத்துல சொல்லும் பொழுது இப்ப சொல்றாரு. இப்ப நீ நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்து கொள்வோம். இப்ப ஒரு வீட்டுல ஒரு தகப்பனார் கடைசி கட்டத்துல இருக்கும்போது பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க உங்க காலம் முடியறதுக்குள்ள எங்களுக்கு உண்டான சொத்தெல்லாம் செய்யுங்க, எல்லாருக்கும் பங்கு போட்டுருங்க. இப்ப இது அப்படித்தான் மறைமுகமா எழுதியிருக்க தெரியாது. நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொன்னா, நீ என்னென்ன உங்க வீட்டுல இருக்குதோ, என்னென்ன பறிச்சு வச்சிருக்கோ, என்னென்ன சீக்கிரட் இருக்கு, எல்லாத்தையும் என்ன சொல்லிடு, எல்லாத்தையும் வெளிப்படையா யாராச்சும் சொல்லுமோ சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த எலியா தீர்க்கதரிசி யார்கிட்ட சொல்றாருங்க? எசேக்கியா விடத்தை சொல்றான். எசேக்கியா இப்ப என்ன செய்யறாரு?
இப்ப எசேக்கியா என்ன செய்தாராம்? அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை எங்க போய் திருப்பிக்கிட்டாராம்? சுவர்புறமாக திருப்பி கொண்டு சுவர் பக்கமாக திரும்பி கர்த்தரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மகா உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியா என்ன செய்தாராம்? மிகவும் அழுதான். அவன் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போனோம், இன்னும் அவனுக்கு என்ன தேவை இருக்குது என்பதை நமக்கு அறிவோம். ஆனால் இந்த செய்தி கேட்ட உடனே அவன் யார் இடத்துல போய் என்ன செய்யல, யார் இடத்துல போய் உதவி கேட்கல. எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, நாளைக்கு நான் மறிச்சிட போறேன்னு சொல்லிட்டாங்க, ஆகையினால இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, எல்லாரும் விண்ணப்பம் பண்ணுங்க, எப்படியாவது என் உயிரை காப்பாத்தி எனக்கு மறுபடியும் கொடுங்கன்னு கேட்கல. இந்த பிரச்சனையை கேட்ட உடனே இந்த எசேக்கியா என்ன செய்தாராம்? சுவர் பக்கமாக தன் முகத்தை திருப்பி ஆண்டவர் நோக்கி என்ன செய்ய ஆரம்பித்தாராம்? ஆண்டவர் நோக்கி அழ ஆரம்பித்தான். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள், நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படி இருந்தேன் என்பதெல்லாம் நீ அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அவனுடைய காரியத்துக்காக அழுத பொழுது இந்த எசேக்கியா அதாவது எலியா சொல்லிட்டு போய் இது எத்தனை நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்குது என்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை இது ஒரே நாள்ல நடந்திருக்கலாமோ, இல்ல ஒரு 3 மாசம் நடந்திருக்கலாமோ, இல்ல 2 மாசம் ஆயிருக்கலாமோ, இது எவ்வளவு டைம் பிடிச்சிருக்கோம்னு தெரியாது. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்படியே அடுத்தடுத்த நிமிஷம் நடந்தது போலதான் காணப்படும். ஏன்னா வேதத்துல எழுதும்போது வேண்டாத காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி தேவையானது மாத்திரம் எழுதி இருக்கிற வேதம் தான் இது நம்ம கையில இருக்கிறது. எடுத்துக்கொள்ள போறாரு. உன் வீட்டு காரியத்தை, உன் சூழ்நிலைகள் என்னென்ன செய்ய வேண்டும் அந்த காரியங்கள்லாம் ஒழுங்கு பண்ணி முடிச்சிடு. இப்போ எலியா கர்த்தரை நோக்கி, அதாவது எசேக்கியா கர்த்தரை நோக்கி அழ ஆரம்பித்தான். அழுது ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அவன் விண்ணப்பம் பண்ண மாத்திரமே கர்த்தர் அவன் என்ன செய்தாராம்? மனது உருகினார். அவன் ஜபத்தை கர்த்தர் கேட்டார். கேட்டு என்ன செய்தாராம்? அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, மறுபடியும் ஏசாயாவுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. மறுபடியும் கர்த்தர் யார் இடத்துல பேசுறாரு? ஏசாயா இடத்துல பேசுறாரு. நீ தான் உன் வாயில போய் என்ன சொன்ன, இப்போ நீ மறிக்க போறன்னு சொல்லிட்ட. இப்ப மறுபடியும் எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவன் போய் என்ன சொல்லுகிறார்? நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீது தேவனாகி இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்கள் 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியா எத்தனை வருஷம் கேட்டாருங்க? எத்தனை வருஷம் எசேக்கியா கேட்டார்? ஆண்டவரே, நான் 15 வருஷம் உயிரோட இருக்கணும் அப்படின்னு கேட்டாரா? கேட்கல. அப்போ அவர் செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே, அவர் சமூகத்தை நோக்கி அவர் மன்றாடி கண்ணீர் வடித்து அழுதான். இந்த ஊக்கமான ஜெபத்தை யார் கேட்டதுங்க? கர்த்தர் கேட்டு மறுபடியும் எலியாவை அனுப்புகிறாரு. நீ உடனே போப்பா, மறுபடியும் எலியாவை அனுப்புகிறார். நீ போய் என்ன செய்ய? எசேக்கியாவுக்கு சொல்லு. எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்திருக்கேன்? 15 வருஷம் கூட்டி கொடுத்துறேன். இப்ப இதுல யாரு நம்ம உண்மையான ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்ப எலியா போய் சொன்னார், முதல்ல சொன்னார் நீ மறைச்சிருவேனாரு. எப்படி? அப்போ இவரு போய் சொல்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் என்ன ஆயிடுது. ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை, யாருடைய ஜெபத்தை கேட்டாருங்க? எசேக்கியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவர் மனம் கசந்து ஆண்டோட சமூகத்தை நோக்கி அழுத பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு மறுபடியும் ஏசாவை அனுப்பி, நீ போய் சொல்லு, அவனுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை வருடம் கூட்டி இருக்கிற? 15 வருஷம் கூட்டி இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் உடனே பதில் கிடைக்க வேண்டுமானா நம்ம ஜெபம் எப்படி இருக்குனுங்க? கர்த்தருக்குள்ள உண்மை உத்தமமாக நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய பார்வையில கேட்கக்கூடிய அளவுல நம்ம இருக்கணும். ஏதோ நானும் ஜெபித்தேன், எனக்கு ஜெபிக்கும்படி சொன்னாங்க, அதனால நான் ஜெபித்தேன், அதனால அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாதுங்க. நம்ம ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் ஜெபத்துல நம்ம உண்மையாக ஜெபிக்கிறோம் என்பதை
நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த நாளிலே கூட நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பம் கேட்டேன். நம்ம அந்த சங்கீதத்துல வாசித்த பொழுது நம்முடைய விண்ணப்பத்தை அவர் என்ன செய்ய மாட்டாராம்? தள்ள மாட்டாங்க. அப்ப நம்ம விண்ணப்பத்தை தள்ளாத தேவன் எல்லாருடைய சத்தத்தையும் அவர் என்ன செய்கிறாராம்? கூர்ந்து கவனிக்கிறார். நீ அழுதாலும் சரி, அழுகாம இருந்தாலும் சரி, எப்படியெல்லாம் ஜெபிக்கிறீரோ அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே செய்கிறாங்க, பதில் தருவார். நம்முடைய ஜெபம் ஆண்டவரே கேட்கப்படணும். உங்க குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு தான் நன்றா தெரியும். ஊழியக்காரரை காட்டிலும் உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு தான் அதிகமா தெரியும். அப்ப இந்த காரியங்களுக்காக யார் அதிகமாக பாரப்பட்டு ஜெபிக்கணும்? நம்ம தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்க சூழ்நிலை இப்படி இருக்கு, இந்த நிலைமை நீங்க மாற்றுங்க, இந்த சூழ்நிலை எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொன்னா, இந்த எசேக்கியாவுக்கு கர்த்தர் மனம் இறங்கின தேவன் நமக்கும் மனம் இறங்கு வர முடியாதா? நமக்கும் மனம் இறங்குவாருங்க. அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஆயுசு நாட்கள்ல 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார் என்று சொன்னால், அவருடைய பயணம் இன்னும் கர்த்தருக்காக ஓட வேண்டியதாய் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொஞ்சத்துல சோர்ந்து போய்கிறோம், கொஞ்சத்துல சலித்து போய்கிறோம். நான் இனி உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், நான் அநேகருக்கு பாரமா இருக்கிறேனே, என்னால எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நமக்காக கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். அவர் நமக்காக மனமிறங்கி நம்முடைய பிதாவின் இடத்துல வேண்டுதல் பண்ணுகிறாருங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க? ஜெபத்துல நம்ம உறுதியா இருக்கிறோங்க. என்னென்ன காரியம் உடனே நடக்கணும் நடக்காது, அந்த காரியத்துக்காக நீங்க கண்ணீரோடு ஜெபிங்க, கண்ணீரோடு போராடுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுத்து கொள்வான். அப்போ இந்த ஏசாயாவின் மூலமாக ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்து அந்த எசேக்கியாவை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியுமானால், நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு மறுத்து அருள் செய்ய வல்லவரா இருக்கிறார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமா நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒண்ணுமே இல்லைங்க. நமக்கு லாபம் உலகம் முழுவதும் நம்ம ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நம்ம ஆத்துமா என்ன செய்யக்கூடாது? நஷ்டப்பட்டு போகவே கூடாது. மார்க்கு 8:36 சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமா நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்முடைய ஜெபம் ஆண்டவர் கேட்டு மனமிறங்கி அற்புதத்தை செய்வார். நம்முடைய விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாருங்க? தள்ளவே மாட்டார் என்பதை நாம் விசுவாசத்தோடு நம்ம இருக்கணுங்க. நம்ம எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இன்னைக்கு அநேகர் உங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய சூழ்நிலைக்காக ஜெபிக்கிறீங்க. அந்த காரியங்கள் தாமதமாக அற்புதம் நடக்கும். உடனே நடக்காம போனால் நிச்சயமா அந்த அற்புதம் நடக்கும். எந்தெந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபித்தீங்களோ அந்த காரியங்களுக்கு எல்லாம் கர்த்தர் மனமிறங்கி அற்புதத்தை செய்வாருங்க. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுத்துடணும். தன்னைத்தான் வெறுத்து அவர் சிலுவை பற்றி கொண்டு அவரை பின்பற்றினாதான் நம்மளுடைய சீஷலாய் இருக்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜெபம் எவ்வளவு ஒரு முக்கியமானதா இருக்கிறது. ஜெபத்தினாலதாங்க எல்லாமே ஆகும். இன்னைக்கு நம்முடைய சபை நிலைமை எல்லாருக்கும் தெரியும். சபைகள் இப்படி மூடப்பட்டிருக்கு. சபைகளை போய் மனமகிழ்ச்சியோட ஆராதிக்க முடியாத நிலைமையா இருக்கிறது. இது ஜெபத்தினால இந்த காரியம் மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்ம ஜெபிச்சா இது நடக்கும் எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு மனுஷனுக்கே 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்க முடியுமானா நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிறது நமக்காக எத்தனை பேர்? இது இந்த காரியம் நமக்காக அல்ல. ஒரு சபை குறித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது என்னுடைய தேவைக்காக இதல்ல. எசேக்கியா ஜெபித்தது தன்னுடைய ஆயுசினால பெருக செய்முடி அழுதான். ஆனா நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கேட்பாரா? கேட்க மாட்டாருங்க. நிச்சயமாக கேட்டு நமக்கு என்ன செய்வாருங்க? அவர் பதில் கொடுப்பாருங்க. அப்போ இந்த சூழ்நிலைமை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ நம்ம எத்தனை பேர் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் இந்த காரியத்துல உற்சாகமா இருக்கு? ஆண்டவரே இது சபையினுடைய காரியம், இது என்னுடைய சபை, இந்த சபைக்காக ஜெபிப்பது என்னுடைய கடமையா இருக்கிறது. இது நான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நம்முடைய சபை எப்படியோ போகுது. இதெல்லாம் யாரை சார்ந்து இருக்கிறது? யார் மேல சார்ந்தது? பாஸ்டரை சார்ந்தது. பாஸ்டர் தான் இதுக்கு என்ன செய்யணும்? அவர் தான் எல்லாம் பண்ணும், அவர் தான் எல்லாம் செய்யணும். அப்படின்னா நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டு நம்ம சபைக்காக ஜெபிக்கணும்.
இன்னைக்கு அநேக சகோதரிமாருங்க இல்ல, அநேக சகோதரிமார் எங்க போயிட்டாங்க? சொந்த தேசத்துக்கு போயிட்டாங்க. அநேக பிரதர்ஸுங்க டியூட்டி நிமித்தமாக வேலை காரணமாக வர முடியாத நிலைமை, ஒரு சில பிரதர்ங்க ஊருக்கு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். நம்ம போய் யாரையும் கூப்பிடுறதை காட்டிலும் அவங்களுக்காக ஜபம் பண்ணா கர்த்தர் அவர்கள் என்ன செய்வாராம்? கொண்டு வருவார். நம்ம போய் அவங்க பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம அவர்களுக்காக ஜெபிப்போமானால் கர்த்தர் அவர்கள் என்ன செய்வாராம்? கொண்டு வருவார். இன்னைக்கு அநேகர் ஆராதனை இருக்குன்னு தெரிஞ்சாலும் என்ன செய்யறாங்க? அசட்டை பண்றாங்க. ஒரு நாள் அவங்க எங்க நடத்துறாங்க, நம்ம இன்னும் செய்யலாம். ஏதாவது ஒண்ணு நம்ம ஒரு கதையை சொல்றோம், இந்த கதையை கர்த்தர் என்ன செய்வாங்க? பார்த்து கொண்டுதான் இருப்பாங்க. நம்ம சபைக்கு போவது இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்க, இந்த லீவுனால நம்ம எங்கேயாவது கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்கிறோமே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோமே, நம்ம எல்லாம் ஒரு சந்தோஷத்தோடு இந்த நாளை பயன்படுத்தி கர்த்தர் ஆராதித்தோமானால், உங்க வேலையை பார்க்காம உங்க சூழ்நிலை பார்க்காம உங்க கர்த்தருக்காக முதலெடுத்து கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வாராம்? நீங்க கேட்கறதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம கர்த்தருக்கு முதலெடுத்து கொடுக்காம கர்த்தருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடாம நம்ம என்னென்ன காரியங்களுக்காக எவ்வளவு தான் ஜெபிச்சாலும் உருண்டாலும் பெருண்டாலும் அந்த காரியம் நடக்கவே அவருடைய கற்பனைகளை முதல்ல நம்ம என்ன செய்யணுங்க? கை கொள்ளுங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கலாம் இருக்கணும். இன்னைக்கு உங்க ஜெபம் ஊக்கமான ஜெபமாய் மாற வேண்டுமானால் நம்ம கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்கிறா இருக்கணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறா இருக்கணுங்க. நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபத்துக்கு மிகுந்த பலன் இருக்குது. உண்மையா பொய்யா? உண்மை. எத்தனை பேர் உண்மை நம்புறீங்க? அப்ப உண்மைனா நம்முடைய ஜெபத்துக்கும் என்ன இருக்கு? பலன் இருக்கு. ஆனா நம்மளுக்கு நம்பிக்கை தான், நமக்கு தான் என்ன இல்லை, இப்போ நமக்கு தான் நம்பிக்கை இல்லை. நம்ம ஜெபிச்சா எந்த நடக்கும்? நம்ம ஜெபிச்சா இதெல்லாம் எங்க மாறும்? ஒரு சின்ன ஒரு சாட்சியை சொல்கிறேன். ஒரு நாள் இந்த இடத்துல ஒரு சகோதரி ஒரு தம்பதியை கூட்டிட்டு வந்தாங்க, ஒரு கணவன் மணியை. அவங்க திருமணம் ஆகி 6 வருஷம் அவங்க குழந்தை இல்லை. 6 வருஷம் குழந்தை. அவங்க கேரளா சேர்ந்தவர்கள், குழந்தை இல்லை. அப்போ அவங்க இங்கே கூட்டி ஜெபம் பண்ணும்போது நான் அப்போதான் டியூட்டியில வீட்டில் உக்காடுறேன். அவங்களுக்கு என்ன பார்த்தோன்னே இவர் ஃபாதரா பாஸ்டரா இப்படி இருக்காரு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அற்பமான, அவங்க நினைச்சிட்டாங்க பாஸ்டர்னா நல்லா அங்கெல்லாம் போட்டு ஃபாதர் மாதிரி இருப்பார் அப்படின்னு நினைச்சுவாங்கன்னு என்னன்னு தெரியாது. அப்போ அவங்க இந்த ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் இப்படி சூழ்நிலை எங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். நிச்சயமா அவங்களை பார்த்து சொன்னேன், கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு ரெட்டை குழந்தைய கொடுப்பாரு, நீங்க இதை ஆசீர்வாதமா பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணேன். அவங்க ஒரு பெருசாவே எடுத்துக்கல. அந்த ரியாக்ஷன் தெரிஞ்சு பார்க்கும்போதே அப்படின்ற மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க. அதே அந்த தம்பதிகள் ஒரு 2 மாசம் விட்டுட்டு அந்த சகோதரிகிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த ஃபாதர்கிட்ட சொல்லிடுங்க என் மனைவி கர்ப்பமாயிருக்கா அப்படின்னாங்க. சரி, முதல் மாசம் அந்த செய்தி கேட்டேன். இன்னும் 2 மாசம் கழிச்சு அவங்களுக்கு சொன்ன மாதிரி எத்தனை குழந்தை இருந்தது? 2 குழந்தை இருந்தது. நாங்க குழந்தை பிறந்தோடனே சபைக்கு சாட்சி சொல்லுவோம், எல்லாம் நாங்க சபையில எல்லாரும் முன்னாடி குழந்தைய காமிச்சு இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யல, இந்த பக்கமே வரல. ஆனாலும் நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபத்துக்கு என்ன இருக்குங்க? அப்ப கர்த்தருக்கு இதுக்கு பதில் கொடுத்தாருங்க. என்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையோ இல்ல நான் எந்த மந்திரமோ மேஜிக்கோ நான் என்ன செய்யலங்க. ஒரு விசுவாசமான வார்த்தை அவங்களுக்கு என்ன பண்ணுமா? பலப்படுத்துங்க, பலன் தரும். இன்னைக்கு நம்ம யாருக்கெல்லாம் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது யாருக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம்? ஒரு மனுஷன் ஒரு சந்தோஷமான வீட்டுக்கு போவதை பார்க்கலாம் ஒரு மரித்த வீட்டுக்கு போவது நலமா இருக்கும். இப்போ ஒரு பிறந்த நாளோ இல்ல ஒரு திருமண நாளோ அதுல ஒரு விஷ் பண்ணி போட்டா அது ஜெபம் பண்ணாம விட்டாலும் பரவாயில்ல. ஒரு சகோதரர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அவங்க ரொம்ப முடியாத நிலைமையில இருக்காங்க, படுத்த படுக்கையா இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபின்னு சொன்னா நமக்கு என்ன பொறாமன்னா நம்ம ஜெபிச்சு அவங்க என்ன ஆயிடக்கூடாது, நம்ம ஜெபிச்சு அவங்க நல்லா ஆயிடக்கூடாது. ஊக்கமான நீதிமான் செய்ய ஊக்கமான ஜெபம் என்னங்க? இப்ப நாங்க ஜெபிச்சு நல்லா ஆக்கி விட்டுருவோம். இப்ப எங்களையும் என்ன பண்ணுவாரு? எங்களையும் யுத்தத்தை கிரிக்குவார். அதனால நாங்க என்ன செய்ய மாட்டோம். அநேகர் அப்படித்தான் இருக்கோம். நம்ம எல்லாம் யாருங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம், ஒரு 2 நிமிஷம் ஜெபம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும். ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஜெபிக்கவே மாட்டோம். ஒரு சிலர் போன்லயே ஜெபிக்கிறாங்க.
போன்லயே மணிக்கணக்கா ஜெபம் பண்றாங்க. ஆனா அதுல பலன் இருக்குன்றது அவங்களுக்கு விசுவாசிக்கிறாங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆனா குரூப்ல ஜெபம் பண்றது, ஆமா. இந்த குரூப்ல யார் யாருடைய அளவு நமக்கு ஈஸியா தெரியும். இவங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றாங்களா, பண்றது இல்லையா அப்படின்றது. ஒரு சிக்கான நபருக்காக, ஒடு முடியாத நபருக்காக சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஜெபிக்கணும். நீங்க ஜெபித்தா அந்த அற்புதம் அவங்க வாழ்க்கையில அவங்க உணர்வாங்க. இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்ககிட்ட பேசினாலே ஒரு மனசுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு நீங்க பேசுற வார்த்தை. நான் யாரையுமே வந்து ஆமா நீ செத்து போயிடுவ எளியா மாதிரி ஏசையா மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஏசையா சொன்ன மாதிரி நீ எடுத்துக்கொள்ள போறாரு, நீ செத்துற போறன்னு சொல்ல மாட்டேன். கவலைப்படாத, நீ தைரியமா இருப்ப, கர்த்தர் உனக்கு என்ன செய்வாரு, ஆயுஷ் நாள் கூட்டி தருவா, நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்ப யாருக்காவது ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு எந்த டாக்டரும் போய் என்ன சொல்ல மாட்டாங்க, உனக்கு லாஸ்ட் நொடி நீ செத்து போயிடுன்னு சொன்னா அந்த ஆத்மா என்ன ஆயிடும், அப்பவே செத்து போயிடும். அதனால டாக்டர் என்ன பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க உங்களை நல்லா ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தைரியப்படுத்த, அந்த தைரியமே அவங்க என்ன ஆக்கிடும், பலப்படுத்திடும். அப்ப நம்ம ஜெபம் நமக்குள்ள எப்படி இருக்கணும், அடுத்தவங்க தைரியப்படுத்தணும். நீங்க ஜெபிக்கும் பொழுது அவங்க பலன் அடைவாங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு புதிய காரியத்தை அவங்க உணர்வாங்க. இப்ப சபைக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க கடமைப்பட்டுக்கிறாங்க. இப்ப இந்த எசேக்கியா என்ன செய்தாராம், சுவர் பக்கமாக திரும்பி ஆண்டவர் நோக்கி மன்றாடினாருங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டாரா, கேட்கலையா? கேட்டார். இப்ப நம்ம ஜெபத்தை கேட்கணும்னா, இப்ப நம்ம சபையுடைய சூழ்நிலைக்காக ஒரு நாள் எத்தனை பேர் பாஸ்டிங் எடுக்கிறோம் வாங்கிக்கிறீங்க? நான் ஒரு நாள் பாஸ்டிங் இருந்து சபைக்காக ஜெபிக்கிறேன். இல்ல ஒரு அரை நாள் என்னால ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் இருக்க முடியாதுன்னு பேர் சொல்றீங்க. கையை தூக்கி காமிங்க, யாரா இருக்கிறீங்க கொஞ்சம் பேர் எழுதிக்கங்க. அந்தந்த நாள்ல அவங்க என்ன பண்ணுங்க, பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்க முடியாத ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சீக்கிரத்திலே நமக்கு என்ன செய்யணுங்க, இந்த வருஷத்துல வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்க. அது ஒருவனும் அது எவனாலும் பூட்ட முடியாது. கர்த்தருடைய சபையை ஆராதிக்க யாராலும் என்ன செய்ய முடியாது. அங்க இல்லைன்னா இங்க, இங்க இல்லைன்னா எங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம என்ன செய்வோம், கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரை ஆராதிக்க தான் நம்முடைய வேலை. நாங்க இந்தியாலே அதுதான் செய்யணும். இப்ப இங்க வந்து இதுதான் செய்யணும், நாளைக்கு வேற எங்க போனாலும் அதை தான் செய்யணும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற முக்கியமான காரியம். நீங்க யாரெல்லாம் இப்ப கையை தூக்குனீங்களோ அவங்க எல்லாம் பேர் எழுதிக்கங்க. அவங்க பேர்லாம் எழுதுங்க. எசேக்கியேல் பிரதர் யாரெல்லாம் சொன்னாங்களோ அந்த நாள்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க கூட சேர்ந்து நாங்களும் ஜெபம் பண்றோம். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கொண்டு வரும். 3 வருஷம் மழையே பெய்யாத இருந்த பூமியில மழையை பெய்யக்கூடிய ஜெபிக்க அந்த எலியாவுடைய ஜெபத்தை யார் கேட்டதுங்க, கர்த்தர் கேட்டாரானால் நம்முடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார் என்று நம்ம என்ன செய்யணும், விசுவாசங்க. விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் வாசிங்க. 21:31. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால். ஆமென். குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். நாமும் ஜெபத்துல ஆயத்தமா இருப்போமானால் ஜெயம் எங்கிருந்து வருங்க, கர்த்தர் வருவாருங்க. நீ கூப்பிடு, கர்த்தர் நமக்கு என்ன செய்வாருங்க, பதில் கொடுப்பாரு. கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் பதில் தருவார் என்று நாம் விசுவாசிப்போமானால் நிச்சயமாகவே அற்புதம் நடக்கும். இந்த மாதிரி குரூப்ல ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போடும் பொழுது, ஒரு ஜெப தேவைகளுக்காக ஒரு விண்ணப்பத்தை போடும்போது எல்லாரும் என்ன செய்யுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிச்சா அவங்களுக்கு ஒரு பலன் உண்டாகும். இப்ப நீங்க வந்து ஒரு உங்க குடும்பத்துல ஒரு சூழ்நிலை நடக்கும் பொழுது நீங்க ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டு போட்டோம்னா அதுக்கு எல்லாரும் ஜெபிச்சா அவங்களுக்கு அது ஒரு பெரிய தைரியத்தை உண்டு பண்ணும். நம்ம அது போட்ட பிறகும் யாரும் ஜெபம் பண்ணலாம், நமக்கு எவ்வளவு ஒரு மன வருத்தம் வரும், எவ்வளவு வேதனை வரும்னு அந்த சந்தர்ப்பத்தை சீக்கிரமா கர்த்தர் என்ன செய்வாருங்க, வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. ஆகையினால ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கு. நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபத்துக்கு மிகுந்த எத்தனை பேர் நம்புறீங்க ஜெபத்துக்கு பலன் இருக்குதுன்னு? நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவன் சீக்கிரத்திலே இந்த காரியங்களை மாற்றும்படியாக
அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாக. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எலியா என்கிறவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். பல பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் உண்மை உத்தமனாய் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தபடினாலே கர்த்தர் மனமே